அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ஐயப்ப பக்தர்கள் அனுதினமும் அனுஷ்டிக்க வேண்டிய நியதிகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அன்னதான பிரபு, அச்சன் கோயில் அரசன் எனும் ஐயன் ஐயப்ப சுவாமி நாடி வரும் பக்தர்களுக்கு கோடி நன்மைகளை வாரி வழங்குபவர். சபரிமலைக்கு ஆண்டுதோறும் மாலை அணிந்து செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறதே தவிர குறைந்தபாடில்லை. தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு பிரசித்தி பெற்றது. ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் நாளிலிருந்தே ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க தொடங்குவது ஐயப்ப பக்தர்களின் வழக்கம். இந்த வருடமும் நடை திறக்கப்பட்டு கன்னிச்சாமிகள் தொடங்கி பல வருடங்களாக சபரிமலைக்கு சென்று திரும்பும் குருசாமிகள் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிய தொடங்கியுள்ளனர். இந்த விரத காலத்தில் ஐயப்பமார்கள் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து தான் பார்க்க போறோம். மாலை அணியும் பக்தர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். சபரிமலைக்கு மாலை அணிய விரும்புபவர்கள் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் விரதம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். விரதத்தை தொடங்குவதற்கு முன்னதாக முத்திரை மாலையான 108 மணிகள் கொண்ட துளசி மணி மாலையை வாங்கி ஏதேனும் ஒரு கோயிலில் குருசுவாமியின் திருக்கரங்களால் அணிந்து கொள்ள வேண்டும். குருசுவாமி இல்லாத பட்சத்தில் கோயிலுக்கு சென்று அர்ச்சகரை குருவாக ஏற்று தட்சணை கொடுத்து மாலை அணிந்து கொள்ளலாம். அல்லது வீட்டிலேயே பூஜை செய்து தாயின் கரத்தால் மாலை அணிந்து கொள்ளலாம். அணியறதுக்கு முன்பாக அந்த மாலையை பூஜை அறையில் புனிதமான பசும்பாலில் அமிழ்த்தி ஊற வைக்க வேண்டும். மாலை அணிந்த பக்தர்கள் ஐயப்பமார்கள் என்றே அழைக்கப்படுவார்கள். இரண்டாவது ஒரு விஷயம், ஐயப்பனை மனதார நினைத்து மாலை அணிந்த பின் 48 நாட்கள் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும். விரத நாட்களில் புற தூய்மை அவசியம் என்பதால் தினமும் காலையிலும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் நீராடி ஐயப்பனை தொழுது ஐயப்பன் அஷ்டோத்திரம் படித்து வரணும். மூன்றாவது, வீட்டின் அருகில் நடக்கும் ஐயப்ப பூஜைகளில் கலந்து கொண்டு சேவை செய்யலாம். அன்னதானம் தரும் நிகழ்வுகளிலும் ஐயப்பமார்கள் உதவி செய்வது நல்லதொரு பாக்கியம். நான்காவது, உணவு விடுதிகளில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மாலை அணிந்த எந்த பக்தர்கள் வீட்டிலும் உணவு உண்ணலாம், மற்றவர்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாது. பால் பழம் தரும் பட்சத்தில் சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஐந்தாவது, விரத காலத்தின் போது குடிப்பழக்கம், செருப்பணிவது, அசைவம் உண்ணுவது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது, புகைப்பிடிப்பது, சவரம் செய்வது, அதாவது சவரம் செய்வதுன்னா ஷேவிங்ஸ் சொல்லுவாங்களே, ஷேவ் பண்றதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் முடி வெட்டுறது. இந்த மாதிரியான செயல்களை முற்றிலுமாக தவிர்த்திடுங்க. இந்த ஒரு மண்டல காலத்துல கட்டுப்பாடோடு நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு அதுவே நம்ம தவறான பழக்கங்களை விட்டு விடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஆறாவது, சபரிமலைக்கு மாலை அணிந்து கொள்ளும் சாமிகள் கருப்பு நிற அரைஞான் கயிறு, கையிலும் கழுத்திலும் கருப்பு நிற கயிறு ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது. கருப்பு, நீலம், காவி, பச்சை நிறத்தில் அமைந்த மேலாடைகளையும் வேஷ்டிகளையும் நீங்க உடுத்திக்கலாம். ஏழாவது, ஒருத்தருடைய இறப்பு, வளைகாப்பு, சீமந்தம் போன்ற நிகழ்வுகளில் மாலை அணிந்தவர்களும் மாலை அணிந்தவர்களின் வீட்டில் உள்ள மற்றவர்களும் கலந்து கொள்ளக்கூடாது. கலந்து கொள்ளும் அவசியம் ஏற்படும் போது குருசாமியாக ஏற்றவரின் முன்னிலையில் அவருடைய அறிவுரையின் பேரில் மாலையை கலற்றிய பிறகு பங்கேற்றுக்கோங்க. அப்படி கலற்றிய மாலையை ஒரு வருடம் ஆகாமல் திரும்பவும் போடவே கூடாது. எனவே அடுத்த வருடம் தான் அவர்கள் சபரிமலைக்கு செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எட்டாவது, மாலை அணிந்த அத்தனை ஐயப்ப பக்தர்களையும் சுவாமி என்றும் பெண்களை மாளிகைபுரத்து சாமி என்றும் அழைக்கணும். பேசத் தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் சரண கோஷத்தை முழங்கலாம். ஒன்பதாவது, இரவில் தூங்கும் போது மெத்தை தலையணைகளை பயன்படுத்தவே கூடாது. மெல்லிய விரிப்புகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். பகல் நேரத்துல தூங்கவே கூடாது. பத்தாவது, பெண்களை மனதளவிலும் தவறாக எண்ணக்கூடாது. வீட்டில் இருக்கும் பெண்கள் வீட்டு விளக்காகும் பட்சத்தில் வெளியில் மாலை அணிந்த ஒருவரின் வீட்டில் தங்கிக் கொள்ளலாம். அல்லது தனி அறையில் அவர்கள் பார்வையில் படாதவாறு தங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் சமைத்த உணவை சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். 11வது நியதி, கன்னிச்சாமிகள் மலைக்கு கிளம்பும் போது அவர்களின் குருசாமியின் தலைமையில் வீட்டிலேயே ஐயப்பனுக்கு பூஜை செய்து ஏழைகளுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குங்க. இந்த அன்னதானத்துல ஐயப்பன் மனித ரூபத்தில் கலந்து கொள்வார் என்பது ஐதீகம். 12வது, ஒரு மண்டலம் முடித்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்பமார்கள் தங்களின் குருசாமியின் தலைமையில் ஏதேனும் ஆலயத்திலோ அல்லது வீட்டிலோ இருந்து ஐயப்பனை வணங்கி இருமுடி கட்டிக்கொண்டு மலைக்கு கிளம்பலாம். 13வது நியதி, சபரிமலைக்கு கிளம்பி செல்கையில் எரிமேலியில் பேட்டை துள்ளல், பம்பையில் விளக்கேற்றி வழிபடும் நிகழ்வு, அன்னதானம் கொடுக்கும் பணிகளில் கன்னிச்சாமிகள் தவறாமல் பங்கு கொள்ள வேண்டும். 14வது நியதி, இருமுடி ஏந்தி கொண்டு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வழியில் வீண் பேச்சு பேசவே கூடாது.
குழுவாக பயணம் செல்லும் போது அனைவரோடும் ஒத்துழைக்க வேண்டும். முடிந்த வரையில் சுற்றுலா போல் செல்லாமல் நேராக சபரிமலைக்கு சென்று திரும்புவது நலம். இவற்றை கடைபிடித்தால் அந்த ஐயனின் அருள் எப்போதுமே உண்டு என்றும் பயம் ஒருபோதும் இல்லை என்றும் தெரிவித்துவிட்டு 15வது நியதியை சொல்லிவிடலாமா? தரிசனம் முடிந்து நீங்கள் வீடு திரும்பியதுக்கு அப்புறம் இருமுடிக்கு பூஜை செய்து அதன் பிறகுதான் மாலையை கலற்றணும். இடையிலேயே கலற்றக்கூடாது. குறிப்பாக குளிக்கும் போது கூட மாலையை கலற்றக்கூடாது. குருசாமியின் அறிவுரையின் பேரில் மாலையை நீங்க கலற்றுங்க. சொந்தங்களே, ஐயப்ப பக்தர்கள் அனுதினமும் அனுஷ்டிக்க வேண்டிய நீதிகள் ஒவ்வொரு ஐயப்ப பக்தருக்கும் பயனுள்ளவையா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஐயப்ப பக்தர்கள் ஆகிய எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.